3 ஸ்பூனு துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். ரசப்பொடி தான் நம்ம ரெடி பண்ணுறோம். இன்ஸ்டன்ட் ரசப்பொடி. கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் இது நல்லா வறுத்துக்குவோம். நம்ம இது பாருங்க, நல்லா சிகப்பாக வறுபட்டுட்டு போதும். இதோட நான் எந்த ஸ்பூனில் துவரம்பருப்பு எடுத்தனோ அதே ஸ்பூனில் சீரகம் எடுக்கிறேன். அதே 2 ஸ்பூன் எடுக்கிறேன். அதே ஸ்பூனில் மிளகு எடுக்கிறேன் 2 ஸ்பூன். இவ்வளோ பெருங்காயமும் எடுத்துக்கிறேன். அதையும் வறுத்துக்குவோம். இதுவும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். நல்லா இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். நல்லா வாசனை வருது. சீரகம், மிளகு, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் சேர்ந்து வறுபட்டு ஒரு நல்ல ஒரு ஆரோமா வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிடுவோம். காரத்துக்கு ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அது வந்து பின்னாடி இருக்கிற அந்த காம்பை எடுக்காமே போடுறேன். காம்பில் தான் நான் உண்மையிலே பார்க்க போனால் நிறைய காரம் வந்து காம்பில் தான் இருக்குது. அதனால் காம்போடு தான் எப்போவுமே யூஸ் பண்ணேன். இது ரசத்துக்குன்றதுக்காக நான் காம்பு எடுக்கலை. இதையும் லைட்டாக வறுத்துப்போம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டோங்க. ஆறின பிறகு நம்ம இதை கிரைண்ட் பண்ணலாம். இதில் ஒரு திங்ஸ் நான் வந்து போடலை. அது வந்து நான் தனியாவை வந்து பவுடராகவே ஆட் பண்ண போகிறேன். அரைக்கும் போது ஒரு 2 ஸ்பூன் நான் தனியாவை அரைச்சி வச்சுருக்கேன். தனியா வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதே 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிட்டேன்னாக்கா இது ஃபுல் கம்ப்ளீட்டாக மசாலா ஆட் ஆனதாக ஆகிடும். சரிங்களா? கொஞ்ச நேரம் ஆறட்டும். அரைக்க போகிறேன். நான் எல்லாம் எடுத்துட்டேன். தனியாக வந்து ஏற்கனவே அரைச்சிருக்கிறதுனால இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் போட்டு ஒரு சுற்றிக்கலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ரொம்ப மழை அரைக்காமல் நம்ம ரசத்துக்கு அம்மியில் எப்படி நுணுக்குவோம் அந்த காலத்துலலாம், அந்த மாதிரி ஒன்றும் பாதிவாக நம்ம இதை அரைச்சிக்கிட்டோம். இதில் வந்து 2 ஸ்பூன் நான் இப்போ தனியாக ஆட் பண்ணுறேன். ஸ்பூன் போட்டுட்டேன். இப்போ இதை ஒரு சுற்றிக்க வேண்டியது. ரசப்பொடி ரெடிங்க. சூப்பராக வாசனை வருது நல்லா. இதை வந்து நம்ம வந்து 2 ஸ்பூன் போட்டுட்டோம்னா போதும். நல்லா புளியை கரைச்சி தக்காளியை கரைச்சி தாளித்து அதில் நல்லா 2 ஸ்பூனை போட்டு ஒரு கொதி வரும்போது அப்படியே ஆஃப் பண்ணிடணுங்க. அவ்வளோ மணன்னு ரசம் ரெடி ஆகிடும். இவ்வளோ புளி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ அளவு, அதில் கூட கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வீட்டில் யாருக்கும் அவ்வளோ புளிப்பு பிடிக்காது. அப்புறம் இந்த 2 தக்காளி எடுத்திருக்கேன். நாட்டு தக்காளி தான் இது. ஒரு கொத்து கருவேப்பிலை, இவ்வளோ கொத்தமல்லி எடுத்திருக்கேன். கம்ம ரசத்தை எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். புளியை கரைச்சுட்டேன். இப்போ இதில் கொஞ்சோண்டு இந்த மாதிரி உப்பை போட்டு இதை நல்லா பிசையணும். இப்படி இந்த மாதிரி கரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம தாளிக்கலாம். கடுகு எண்ணெய் தான் ஊற்றுறேன். ஐயோ, நிறைய ஊற்றிட்டேன். ஒரு நிமிஷம். கடுகு எண்ணெய் தான் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தான் இது. கடுகு போட்டாச்சு. உளுத்தம்பருப்பு, கடுகு வெடிக்குது. சீரகம் போடுறேன். கருவேப்பிலை போட்டாச்சு. வாசனைக்காக 2 காஞ்ச மிளகாய். இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்க புளியும் தக்காளியையும் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ரசப்பொடியில் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணல. ஸோ நான் ரசத்தில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம 2 ஸ்பூன் ரசப்பொடி ஆட் பண்ணி ஒரு கொதி வந்து கொத்தமல்லி தூவி கேஸை மூடிடலாம். சரிங்களா? நல்லா கொதிக்கிறது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் ரசப்பொடியை ஆட் பண்ணுவோம். இதில் ஸ்பூன் பெருசாக இருக்கிறதுனால நான் 1.5 ஸ்பூன் போட போகிறேன். இது 1 ஸ்பூன் போட்டுட்டேன். கொத்தமல்லி தூவும். இவ்வளோ வெல்லம் ஆட் பண்ணுறேங்க. வெல்லம் இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் ருசியாக. கம்மன்னு ரசம் ரெடி.
கம்மன்னு வாசனை வருதுங்க. கொத்தமல்லி, அந்த ரச பவுடர், வெல்லம், கொஞ்சோண்டு இதில் மிளகாத்தூளும் நான் ஆட் பண்ணேன். நான் அது வீடியோவில் காட்டாமல் மறந்துட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு 10 மிளகா தான் போட்டு அதில் அரைச்சோம். கொஞ்சம் காரம் வேணும் இல்லையா, அதனால் அரைச்சி மிளகா தூளுன்னு தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ரசம் ரெடிங்க. சூப்பராக கம்மன்னு இருக்குது. சுட சுட சாப்பாடும் ரெடி.